ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடியா சேனல். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1, இயல் 2, இயல் 3 மற்றும் இயல் 4. இயல் 1 இயல் 1ல் என்னென்ன முக்கியமான குருவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்னி என்பதன் விளக்கம் யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்வினையை செயல்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது? நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 என்னும் எண்ணும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1ல் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இயல் 2 இயல் 2ல் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இயல் 2ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமுக்கு வருது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இயல் 2ல் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்று அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் வருது. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இயல் 3 இயல் 3ல் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும். ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் இடம் சுற்றி பொருள் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. இயல் 3ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறு தழுவுதல்
திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழாய்வின் தேவை குறித்த உங்களது கருத்துக்களை தொகுத்துரைக்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3ல் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அவசியம் படிச்சுக்கணும். இயல் 4ல் முக்கியமான குறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 5 குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. இயல் 4ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. இயல் 4ல் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.